ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 1/2 kg ப்ரௌனி தான் பார்க்க போறோம். இந்த ப்ரௌனியை வந்து நம்ம எப்படி கேக்கா வந்து செஞ்சு ஒரு பர்த்டே அந்த மாதிரி நீங்க எந்த அக்கேஷன்ஸ்க்கும் இதை வந்து ஒரு கேக்கா நம்ம செஞ்சுக்கலாம். ஈவன் நார்மல் ப்ரௌனியா இல்லாம இது நம்ம ஒரு கேக் டைப்ல செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இப்போ நம்ம ப்ரௌனி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன அதோட மெஷர்மெண்ட்லாம் பார்த்துடலாம். நான் டார்க் சாக்லேட் 200 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டார்க் சாக்லேட் வேணான்னா நீங்கள் காம்பவுண்ட் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம், இல்லை மிக்ஸ்டாக கூட எடுத்துக்கலாம். பட் டார்க் சாக்லேட் தான் ப்ரௌனிக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வந்து பட்டர் எடுத்துக்கலாங்க. பட்டர் வந்து நான் 50 கிராம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னா ஹாஃப் பட்டர் அண்ட் ஹாஃப் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதனால் டேஸ்ட்லாம் எந்த சேஞ்சஸும் வராது. நெக்ஸ்ட்டு மைதா தான் எடுத்திருக்கோம். மைதா வந்து 100 கிராம் எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மைதாவை லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாக்லேட்டும் பட்டரும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நம்ம எடுக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் கூட நம்ம பண்ணலாம். பட் இன்னுமே நமக்கு டைம் சேவ் ஆகணும் அப்படின்னா நம்ம ப்ரீஹீட் பண்ணுவோம் இல்லையா ஓவனை, அப்போ அந்த அவனில் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து சுகர் எடுத்துக்கலாங்க. சுகர் வந்து 30 கிராம் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் அண்ட் 70 கிராம் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரே சுகராக எடுத்துக்கணும், ஒயிட் சுகர் தான் வேணும்னா நீங்கள் 100 கிராம் ஒயிட் சுகருமே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பவுடர் பண்ணி தான் ஆட் பண்ணணும். நம்ம பவுடர் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணணுமா கண்டிப்பாக சாக்லேட்டோட அந்த சுகர் கரையவே கரையாது, ரொம்ப டைம் ஆகும். ஸோ ரெண்டுத்தையும் இப்போ நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையும் ஒரே இதாக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டிப்ஸ் சொல்கிறேன். ப்ரௌனி கிரிங்கிள் டாப்பாக வரணும்னா இந்த மாதிரி நம்மளோட மெல்ட் பண்ண சாக்லேட் வந்து அந்த கிளாஸியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு அந்த கிரிங்கிள் டாப் வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரௌனி செய்கிறீங்க அப்படின்னா பேட்சாக இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே டைமாக பண்ண வேண்டாம். இப்போ நான் 2 பேட்சாக இதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா அந்த சுகர் அந்த சாக்லேட்டோட கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானது இதுதான். நம்ம வந்து எவாப்ரேட்டட் மில்க் சேர்க்குறோம். எவாப்ரேட்டட் மில்க்னா நம்ம வந்து 2 கப் மில்க்கை நல்லா பாயில் பண்ணி அது 1 கப் மில்காக வரணும். அது நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். எக்குக்கு பதில் நம்ம இதை சேர்க்குறதால நமக்கு எக் சேர்த்த மாதிரியே இருக்கும். அடுத்து 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அண்ட் 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி அது கூடவே 1 ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு ப்ரௌனி செய்யும் போது அடியில் ஒரு லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்ற பிரச்சனை சொல்கிறாங்க. அது வந்து இந்த சுகர் நல்லா கரையாததால தான் அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே நான் 25 கிராம் கொக்கோ பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே நம்ம வந்து சலிச்சு எடுத்தால் தான் ப்ரௌனி நமக்கு ரொம்ப சாஃப்டாக ஃபட்ஜியாக அந்த மாதிரி வரும். இல்லைனா கட்டி கட்டியாக அப்படி இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். விஸ்க் வச்சு நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம பீட்டர்லாம் தேவையே இல்லை. இதை நம்ம ஃபுல்லாமே விஸ்காலே செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி சைடில் இருக்க மாவு எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் கொடுங்க, லம்ஸ் எதுவும் இல்லாமல். இந்த மாதிரி பண்ணுறதால நமக்கு அந்த ப்ரௌனி பேக் ஆகி வந்து சாப்பிடும்போது அந்த மாவு மாதிரிலாம் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வராது. அடுத்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கட்டன் ஃபோல்டரில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா ப்ரௌனி வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும், அந்த ஃபட்ஜியாக நல்லா சூப்பராக வரும். இப்போ வந்து இது எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 9 இன்ச் டின் எடுத்துக்கலாம். அது அடியில் நான் லைட்டாக பட்டர் வச்சுட்டு நான் இப்போ பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டின் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பட்டரை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பட்டர் பேப்பரை நான் பண்ணுற மாதிரி இந்த கார்னரில் இப்படி பண்ணிவிட்டு இதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இது நல்லா அழகாக உள்ள அந்த டின்னோட செட் ஆகிடும். இப்போ 4 கார்னர்லேயும் இதை மாதிரி கட் பண்ணி நல்லா அதை வந்து செட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம டின்ல. கடைகளில் ஆயில் பேப்பர்னு தனியாக விற்கிது, நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம அதில் வந்து பட்டர்லாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே அந்த ஷீட்டை வச்சுட்டு நம்ம பேட்டரை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம பேட்டரை இந்த டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரௌனி பர்ஃபெக்டாக வரும். அடுத்து எல்லா சைடும் ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் ஈவனாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடலை அப்படின்னா உங்களுக்கு பேக் ஆகும்போது ஒரு சைடு வந்து கம்மியாகவும் ஒரு சைடு வந்து அதிகமாகவும் இருந்துச்சுன்னா
உங்களுக்கு சரியாக பேக் ஆகி வராது. இப்போ எல்லா சைடும் அழகாக ஸ்மூத்தாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி பேட்டர் டின்னோட ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு டூத் பிக் வச்சு இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி உள்ளெல்லாம் வந்து ஏர் எதுவும் இல்லாமல் அதை வந்து ஈவனாக வந்து பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த டூத் பிக்கில். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ப்ரௌனியை அவனில் வைக்க போகிறோம். அடுத்து நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனில். இப்போ நான் வந்து 170 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம எக்லெஸ் ப்ரௌனி பண்ணுறதால இது ஒரு 5 மினிட்ஸ் டைம் அதிகமாக எடுக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ப்ரௌனி பேக் ஆகி வந்துடுச்சு. நம்ம அவன்லேருந்து அதை எடுத்து அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம், கூல் ஆகட்டும். இப்போ நம்ம அதை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. பார்த்திங்கனாலே தெரியும் மேலே அந்த ஷைனிங்காக க்ளாஸியாக அந்த கிரிங்கிள் டாப்போட எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து பேக் ஆகிருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பட்டர் பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டெப்போட நம்ம ப்ரௌனி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ண போகிறோம். எதுக்குன்றதை நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதுக்கு 2 கப் கொக்கோ பவுடர், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், 1 பிஞ்ச் சால்ட். இது எல்லாத்தையும் வந்து நம்ம மில்கோட மிக்ஸ் பண்ண போகிறோம். கூடவே 2 கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு நம்ம இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது, விட்டால் கெட்டியாகிடும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே அந்த கிளாஸி லுக் இருக்கா. இப்போ நம்ம வந்து நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கேக் தாங்க பண்ண போகிறோம். ஒரு கேக் போர்டில் இந்த ப்ரௌனி ஆறின உடனே அதை அழகாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உடையாமல். இப்போ இது நார்மல் ப்ரௌனியாக இல்லாமல் இதை அப்படியே நம்ம கேக்காக மாற்றிக்கலாம். இந்த கனாஷை இந்த ப்ரௌனி மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க. இது மேலே இருக்க அந்த கிரிங்கிள் டாப்லாம் ரிமூவ் பண்ணணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கேக் பண்ணுறதால நமக்கு பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரிச் லுக் அண்ட் ரிச் டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு. அண்ட் கனாஷ்க்கு சாக்லேட் எதுவும் யூஸ் பண்ணாமல் இதுவும் நம்ம பட்ஜெட்குள்ளேயே பண்ணிடலாம். நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு கொக்கோ பவுடர் அண்ட் கார்ன்ஃப்ளவரை வச்சு நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதோட டெக்ஸ்டர் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் இந்த மில்கி பார் சாக்லேட்டை வச்சு தான் இதில் நான் டெக்கர் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு பர்த்டேக்கான கேக்குன்றதால நான் அந்த மில்கி பார் சாக்லேட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே டெக்ஸ்டாக கொடுத்துட்டு அந்த மில்கி பார் சாக்லேட்டை கொஞ்சமாக அப்படியே துருவி 4 சைடுமே நான் டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நடுவில் கண்டிப்பாக நீங்களும் கேக் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ப்ரௌனி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டோடு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த ஃபட்ஜியான ப்ரௌனி கண்டிப்பாக கிடைக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், பிக்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்போதும் போல் யூஷுவல் கேக் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரௌனியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப இதை தான் செய்வீங்க, கேக்கையே மறந்துடுவீங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அது அவ்வளோ ஃபட்ஜியாக அண்ட் சாஃப்டாக சூப்பராக பேக் ஆகியிருக்கு. அண்ட் உங்களுக்கு டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காம்ப்ரமைஸே கிடையாது, ரிச் லுக்கில் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் க்ளோஸில் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கேளுங்க, நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதும் போல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.